போன வேகத்தை பார்த்தா தான் முடிவை மாத்திக்கிற மாதிரி தெரியல சக்தி. அவர் பேச்ச கேட்டு உன்னை ஊர்ல வளர்த்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கூடவே இருந்திருந்தா கூட அவருக்கு உன் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்திருக்கும். விலகியே இருந்ததுதான் வெறுப்ப வளர்த்து விட்டுடுச்சு. எனக்கு அப்பா கிட்ட இருந்து பாசம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுமா. பெத்த அப்பாவுக்கு பிடிக்காம ஒரு பொண்ணு வாழ்றது நரகம்மா. இந்த வேதனைக்கு பதிலா நான் செத்து போய். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத பாப்பா. அதெல்லாம் தாங்கிக்கிற தெம்பு எனக்கு இல்ல. வாழ்க்கையில இது வரைக்கும் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்க. அதே மாதிரி இதையும் தாண்டி போயிடுவோம்னு நினைச்சுக்க. மனசு தளர விடாம தைரியமா இரு. எப்படிமா தைரியமா இருக்கிறது? உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு கொடுமை நடக்க நான் விட்டுடுவேனாமா? என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்துல இருந்து உன்னை காப்பாத்த வேண்டியது என் கடமைமா. எழுந்துரு. ஒரு நிமிஷம் இருமா, நான் வரேன். எதுக்குமா உண்டியல உடைச்சு அதுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிற? இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க இதுல இருக்கிற காசு போதும். என்னம்மா சொல்ற? என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றியா? ஆமாமா, நமக்கு வேற வழி இல்ல. நீ ராமேஸ்வரத்துக்கு போ. அங்க நான் ஒரு வீட்ல வேலை பார்த்தேன். அவங்களோட அட்ரஸ் இதுல இருக்கு. முதலாளி அம்மா ரொம்ப தங்கமானவங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அவங்க என்ன கூடவே வர சொன்னாங்க. அவ்வளவு தூரம் வர முடியாதுமான்னு சொல்லிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இல்லம்மா, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்பாவுக்கும் அவர் வார்த்தையை மீறி போக மாட்டேன்னு சொல்லி உங்க மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அது எப்படிமா என்னால மீற முடியும்? நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா உன்னை அனுப்ப போறேன். என் மனசு படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தால உன் வாழ்க்கை பலியாகும்னா அப்படி ஒரு சத்தியத்தை தூக்கி போடுறதுல தப்பே இல்லம்மா. தயவு செஞ்சு நீ அங்க போய் நிம்மதியாயிரு. புடி. வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும்னு நீ முடிவே பண்ணிட்டியா? எனக்கு இதுல சம்மதமே இல்லம்மா. அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காகவாது நான் பிறந்தது உபயோகமா இருக்கட்டும்மா. அப்பா சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டாவது அவருக்கு என்ன பிடிக்கும்ல? ஏய், பைத்திய மாதிரி பேசாத. நீ இப்படி தியாகத்தை பண்ணி அவரோட கடனை கட்டுறதுக்கு அவர் என்ன நல்ல விஷயத்துக்கா கடன் பட்டாரு? இந்த வீடு போனா போயிட்டு போகுது. அதுக்காக உன் வாழ்க்கையை அடமானம் வைக்க சொல்றியா? நீ என் கூட இருக்கிறத விட எங்கேயாவது சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நீ அங்க போனா நல்லா இருப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆளோட தொல்லை இல்லாம நீ அங்க நிம்மதியா இருப்ப. எதை பத்தியும் யோசிக்காம கிளம்புமா. அம்மா வேண்டாம்மா. நேரமாச்சுமா, கிளம்பு. உங்க அப்பா குடிச்சிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் இல்லாதது நல்லதா போச்சு. வீட்டுக்கு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள நீ கிளம்புமா. கிளம்புமா. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. நான் சொல்றத நீ கேளுமா. நீ இங்க இருக்காத. வேணாமா சக்தி. அம்மா இல்லம்மா, அப்பாக்கு தெரிஞ்சதுனா. சக்தி தயவு செஞ்சு கிளம்புமா. வா. அம்மா அம்மா வேண்டாம்மா. வாமா சக்தி ப்ளீஸ்மா. அம்மா
எனக்கு தெரியுடி, ஆத்தாவும் பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுவீங்கன்னு. அதனாலதான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். என் கணக்கு மிஸ் ஆகல. அப்பா அது வந்து ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இந்த ஊரை விட்டு ஓடிட்டா உன் கல்யாணம் நின்னு போயிடுன்னு உன் அம்மா தானே சொல்லி கொடுத்தா. நீங்களாம் சூழ்நிலைக்காக திருட்டுத்தனம் பண்றவங்க. ஆனா நான் பிறந்ததுல இருந்து அப்படிதான். நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன். என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாது. அப்பா இல்லப்பா, நான் அப்படி நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் சாக்கடையை தேடி ஓடுற மாதிரி தான் உன் புத்தியும். உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு ஊரையெல்லாம் கூட்டி பந்தி போட்டு கெட்டி மேலும் குட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? இல்லப்பா, அந்த ஆளை பார்க்கவே நல்லவ மாதிரி தெரியலப்பா. ஓ, உனக்கு சக்தின்னு மட்டும்தானே பேரை வச்சேன். பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரி உன் கண்ணுக்கு அவ்வளவு பெரிய சக்தி வந்துருச்சோ? ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிச்சிருவீங்களோ? அவர் பேசினதை வச்சுதான் அப்படி சொல்ற. எனக்கு அவரை பிடிக்கலப்பா. அப்படியே கண்ணத்துல ஒண்ணு போட்டனா, நீ எலிசபெத் மகாராணி பாரு. உனக்கு அப்படியே வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளக்கார தொடதான் வேணுமோ? தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதா? என்னையும் மீறி இந்த வீட்டை விட்டு எப்படி ஓடுறேன் நானும் பாக்குறேன். வீட்டை விட்டு ஓடுறல போடி ஓடுங்க கைத. ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இவளை இப்படி சித்திரவதை பண்றதுக்கு பதிலா எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்க நிம்மதியா இருங்க. சீ வாய் மூடு. நீ எல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடி. இவளை வச்சு என் கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடவுளே ஒரு வழி காட்டிருக்காண்டி. அது பொறுக்கலையா உனக்கு? எனக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டி நிக்கிறீங்களா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னோட கடனை நீ உழைச்சு கட்டு. இவளை ஏன் பலிகடை ஆக்குற? என்னடி மரியாதை குறைச்ச? சாகச்சோடி. அம்மா அடிக்காதீங்கப்பா. ஏய், அப்படிதாண்டி அடிப்பேன். என் வார்த்தைய மீறினா இப்படியும் அடிப்பேன், அதுக்கு மேலேயும் அடிப்பேன். நான் மனுஷனா இருக்கிறதும் மிருகமா மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு. மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் அடங்கி ஒடங்கி வீட்டுக்குள்ளே இருங்க. திரும்ப ஏதாவது திட்டம் கிட்டம் தீட்டினீங்க அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேரையும் கொளுத்தி விட்டுட்டு கேஸ் வடிச்சு சதறி போயிட்டீங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு இந்த ஜென்மத்துல விடிவு காலமே கிடைக்காது போல இருக்கே. என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நீ இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ தெரியலையே. சரி, இத பிடிங்க. அண்ணி, சிவா கிளம்பிட்டானா? இன்னும் இல்ல ருத்ரா, இப்ப வந்துருவா. அதோ சிவா. ஏன் ருத்ரா சிரிக்கிற? சிவாக்கு விசா ஆபீஸ்ல 12 மணிக்கு இன்டர்வியூ. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி வந்து நிக்கிறான். That's சிவா. இந்த பிளானிங் எல்லாம் நீங்க எனக்கு கத்து கொடுத்ததுதான் அத்தை. அது சரி, நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க நம்ம கம்பெனியோட பிரசன்ஸ் இருக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு. அதுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன். அமெரிக்கன் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளைட் டிக்கெட்டும் பிளாக் பண்ணிட்டேன். விசா கிடைச்சதும் உடனே கிளம்பிடலாம். அந்த கிளைண்ட்டுக்கு என் பிரசன்டேஷன் பிடிக்கணும். நம்மளோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ண அவங்க ஒத்துக்கணும். இதெல்லாம் நல்லபடியா முடியணும் தான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ரிலாக்ஸ் சிவா, உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சில பேர் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால அலட்சியமா இருப்பாங்க, சில பேர் ரொம்பவும் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஆனா நீ எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். அந்த குவாலிட்டினால தான் நீ ஃபிக்ஸ் பண்ற ஒவ்வொரு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய டார்கெட் தான், பெரிய கனவு தான். இதையும் நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவ. ஐ எம் வெரி ஷூர் அபவுட் இட்.
ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான் காரணம். நீங்க மட்டும் என்ன என்கரேஜ் பண்ணலன்னா என்னால எதையுமே செஞ்சிருக்க முடியாது அத்தை. இல்ல சிவா, சும்மா 4 வார்த்தை என்கரேஜிங்கா பேசிட்டா யாரும் அச்சீவ் பண்ணிட முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும், சாதிக்கணுங்கிற பேஷன் இருக்கணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. அதுதான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. மருமகனும் அத்தையும் மாறி மாறி பாராட்டிக்கிறத பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கவலையாவும் இருக்கு. காரணமே இல்லாம கவலைப்படுறது தான் உனக்கு பழக்கமாச்சு. இப்போ உங்ககிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? சாப்பிடறதுக்கு மட்டும் வாயை திறந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணி, இப்ப என்ன பிரச்சனை? இங்கே உனக்கு நிறைய கம்பெனியும் இருக்கு, நீ இறங்காத தொழிலும் இல்ல. என் மருமகளும் இவனும் சேர்ந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கலாம்ல. அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயே ஆகணும்னு துடிக்கிறான். உன் தொழிலை உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அடிக்கடி இவனை பிரியற மாதிரி ஆயிடுமேன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என் மருமக தான் என்னை விட ரொம்ப கஷ்டப்படுவா. அத பத்தியெல்லாம் மாமாவுக்கு எந்த கவலையும் இல்ல. 24 ஹவர்ஸும் பிசினஸ் பத்தின யோசனை தான். இந்த வயசுல கெரியர் மேல கவனமா இருக்கிறது தப்பு இல்ல குட்டிமா. அதுக்காக கூட இருக்கிற மனுஷங்களே கண்டுக்காம இருந்தா எப்படி ருத்ரா? எனக்கு புரியுது அண்ணி. பிசினஸ் ஃபேமிலி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நான் இவங்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதே சமயம் இவனை ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்களும் நினைக்காதீங்க. என்ன சிவாவோட எய்ம் ரொம்ப பெருசா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவனை குறுக்கிடாதீங்க. சிவாவை அவன் போக்குல போக விடுங்க. அதையே தான் நானும் சொன்னம்மா. இவ எங்க கேக்குறா? இந்த காலத்து பசங்க நம்மள விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. எப்ப என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம மூக்க நுழைச்சி புத்திமதி சொல்லணும்னு அவசியமே இல்ல. டேய், நீ அமெரிக்கா, லண்டன், பாரிஸ்னு எங்க வேணாலும் போயிட்டு வா. ஆனா ஃபாரின்லயே சுத்திட்டு ஏதாவது வெளிநாட்டு பொண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்து நின்றாத. அதுக்கப்புறம் உன் அம்மா பத்திரகாளியா மாறிடுவா. ஏங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு? சிவா, அத்தை, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருப்பா. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்காங்க. விசா ப்ராசஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா முடியும். டோன்ட் வரி, போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. பாசிட்டிவா இருடா, பாசிட்டிவா அட்டெண்ட் பண்ணு. ருத்ரா சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா முடியும். ஓகே மருமகளே, நீயும் என் பையனுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புமா. அப்பதான் போற காரியம் வெற்றிகரமா முடியும். ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்ஸ் அனிதா. சரி, நான் வரேன் அத்தை. அண்ணி மேல கண்ணை எடுக்க முடியல போல இருக்கு. ஆமாடா, செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்காடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் எனக்கு சொந்தமாக போறான்னு நினைக்கிறப்போ உடம்பெல்லாம் சும்மா ஜூன்னு இருக்குடா. நிஜமாவே நீங்க லக்கி தானா? இல்லனா இந்த வயசுல இப்படி ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டியே கிடைப்பாங்களா? அண்ணா கொன்றுவேன். ஹாய். டேய், அவன் அண்ணிடா. எனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி. எனக்காக மட்டுமே வாழ பிறந்த பொண்ணு அவ. மகாராணி, அழகான பொண்ணுன்னு நீ அவளை வர்ணிக்கிற மாதிரி பேசின, நாக்கை இழுத்த வச்சு அறுத்துருவேன். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, தெரியாம சொல்லி. சரி 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 சரி. அழுடி, நல்ல அழு.
இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்காக நானும், அப்பா கிடைச்சதுக்காக நீயும் காலம் முழுக்க அழுதுதான் ஆகணும். நானாவது பரவாயில்ல, வாழ்ந்து முடிச்சவ. இதுக்கு மேல எந்த சந்தோஷத்தையும் நான் பெருசா அனுபவிக்க போறது இல்ல. ஆனா நீ வாழ வேண்டிய பொண்ணு. அன்னைக்கு மட்டும் நீ சரியான நேரத்துக்கு கிளம்பி இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம். அந்த ஆளு பெத்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம அந்த பாவி மனுஷன் அவன் சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை பலி கொடுக்க போறானே, அத நினைச்சா தாண்டி என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. மாப்பிள அங்க பாரு. ஏய், என்ன பண்றீங்க? ஆத்தாளம் பொண்ணுக்கு மூளை குழம்பிடுச்சா? கல்யாணம் நடக்க போற இடத்துல ஏண்டி இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறீங்க? இங்க நடக்க போறது கல்யாணம் இல்லையா, கொலை. நீ பட்ட கடனை அடைக்கிறதுக்காக பெத்த பொண்ண உயிரோட கொல்ல போற. இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த வழி தெரியாம தான் நானும் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கோம். 60 வயசு கிழவனுக்கு இவளை கட்டி வைக்க போறேன், அதுதாண்டி அநியாயம். ஆனா கேசவனுக்கு 40 தான் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியுதாடி? நீ அப்படிதான் பேசுவ, ஏன்னா பணம் உன் கண்ணை மறைச்சிருச்சுல்ல. என் பொண்ணை விட அவனுக்கு 2 மடங்கு வயசு அதிகம்யா. வர மாப்பிளைய மரியாதை எல்லாம் பேசின வாயை உடைச்சிடுவேன். வயசு வித்தியாசம் இருந்தாலும் மாப்பிளைக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே இருக்குடி. அதுவும் இல்லாம இவன் மேல மாப்பிளை பைத்தியமா இருக்காரு. இவளை அவரு ராணி மாதிரி பார்த்து பாருடி. இந்த கழுதைக்கு எங்கேயோ அதிர்ஷ்டம் இருக்குடி. இல்லைன்னா இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிளை கிடைச்சிருப்பாரா? இது அதிர்ஷ்டம் இல்லையா, சாபம். பெத்த பொண்ணோட வாழ்க்கைக்கு இப்படி நீயே கொல்லி வைக்கிறியே. உன்னை கெஞ்சி கேக்குறியா, இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடு. கோவிலாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா உன்னை எங்கேயே கொன்னு பொலி போட்டு புதைச்சிருப்பேன். உனக்கு இவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற கவலையெல்லாம் எனக்கு இல்ல. கேசவன் தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இந்த கல்யாணம் நடந்தாகணும். இதை நிறுத்துறதுக்காக ஏதாவது தில்லாலங்கடி வேலை செஞ்சீங்க, உங்க 2 பேரையும் பொலி போட்டுருவேன். நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. சின்ன வயசுல இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் எதையும் கேட்டதில்லப்பா. முதல் முறையா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் உங்க கூட நம்ம வீட்லயே இருக்கேன்ப்பா. நீங்க என் மேல எவ்வளவு வேணாலும் வெறுப்பு காட்டுங்க, கோவப்படுங்க. என்ன திட்டுறதுக்காகவாவது நீங்க என் கூட பேசுறீங்களேன்னு என்ன நானே தேத்திக்கிறேன்ப்பா. நீங்க என் பக்கத்துல இருக்கிற சந்தோஷம் போதும்பா. பாட்டி என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா பெத்தவங்க கூட இருக்கிற சந்தோஷம் இவ்ளோ காலமா எனக்கு கிடைக்கலையேப்பா. இந்த 1 வருஷமா தான் நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை இவ்ளோ சீக்கிரம் இழக்க வச்சிடாதீங்கப்பா. இந்த ஒரு விஷயத்திலேயாவது என் மேல இரக்கம் காட்டுங்கப்பா. ஏன் அப்படி கல்லு மாதிரி நிக்கிற? கல்யாணம் நடக்க போகுதுன்னா ஒரு பொண்ணு முகத்துல எவ்வளவு சந்தோஷமும் பூரிப்போ இருக்கணும். நம்ம பொண்ணு முகத்தை பாரியா, அழுது அழுது அவ முகமே செவந்திருக்கு. இத்தனை காலமா நீ வெறுப்ப காட்டியும் உன்னோட பாசத்துக்காகத்தான் அவ ஏங்கி தவிக்கிறா. அவ அவ்வளவு தூரம் கெஞ்சி கதறியும் உன் மனசு இறங்கலன்னா எப்படியா? பெத்த பொண்ணோட சந்தோஷத்தை விட நம்ம உசுறு கூட பெருசு இல்லையா? நாம நடத்தி வைக்கிற கல்யாணம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா நீ பாத்திருக்கிற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு
அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. நீ இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதும் ஒண்ணுதான், அவ கழுத்தை நெரிச்சு கொல்றதும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கையா, உன் காலை விழுந்து கெஞ்சி கேக்குறேன். நீங்க 2 பேரும் என்ன அழுது டிராமா போட்டாலும் என் முடிவு மாறவே மாறாது. நீங்க இப்படி புலம்பி புலம்பி அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்டர் இங்க வந்துருவாரு. அவர் கண் முன்னாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. இந்த காலத்து பொண்ணுங்களாம் எதுக்கும் துணிஞ்சவளா இருக்காளுங்க. கட்டின தாலிய கூட கைட்டு எரிஞ்சிட்டு எவன் கூடிய ஓடி போயிடுறாளுங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ரிஜிஸ்ட்ராரர் வர வச்சு இந்த கல்யாணத்தை பதிவு பண்ணணும்னு மாப்பிள்ளை முடிவு பண்ணிட்டாரு. இதுக்காக தனியா பணம் கட்டி அவரை வர வச்சிருக்காரு. சாமி கண்ணை திறந்துடும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு கனவு கண்டீங்கன்னா அதை இப்பவே அழிச்சிடுங்க. கோவில்ல சாமி முன்னாடி வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். எந்த சாமி தடுத்து நிறுத்துதுன்னு நானும் பாக்குறேன். ரத்னம், மாப்பிள்ள வா. என்னாச்சு? ஏன் சக்தி அழுதுகிட்டே இருக்கா? அப்புறம் பாக்குறவங்க நம்மளை பத்தி ஏடகுடமா பேச போறாங்க. என்ன வேணும் நினைக்கட்டும் மாப்பிள்ள, நமக்கு கல்யாணம் முடியறதுன்னு முக்கியம். யாராவது கேட்டா கூட பெத்தவங்களை பிரிய முடியாம அழறான்னு சமாளிப்போம். மாப்பிள்ள நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. மாப்பிள்ளையா இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது சரி, ரிஜிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டீங்களா? எப்போ வராரா? கிளம்பிட்டாரா? இதோ வந்துகிட்டே இருக்காரா? அம்மா, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ஐயர் கூப்பிடுறாரு. மாப்பிள்ள வாங்க போலாம். அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா. உட்காருங்க. விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி, ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். நம்ம ஆனந்தம்ல அவன் தம்பி. ஓ வாங்க. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. ரெஜிஸ்டாருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்பதான் ஃபோன் பேசினாரு மாப்பிள்ள. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துட்டே சொல்லியிருக்காரு. எப்படியோ கரெக்ட் டைமுக்கு வர மாதிரி பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. பாப்பா, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? அந்த ஆளு உன் கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டான் போல இருக்கு. இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. என்னம்மா சொல்ற? நான் தப்பிச்சு போயிட்டா அப்பா உன்னை கொன்றுவாருமா? கொல்லட்டும் பாப்பா. அந்த ஆளு கூட இருந்து கஷ்டப்படுறத விட நீ தப்பிச்சுட்டேங்கிற நிம்மதியோட நான் போய் சேர்ந்துருவேன். அம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டம்மா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல எல்லாம் கைய மீறி போயிடுச்சுங்கிற வேதனையில பேசுறியா? இல்லம்மா, நான் சின்ன வயசுல இருந்து அப்பாவோட வெறுப்பை மட்டும்தாம்மா சம்பாரிச்சிருக்கேன். இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டா அவர் என்ன ஏத்துப்பாருல்ல? நீ இவ்ளோ அப்பாவியா இருந்தா பொழைக்கவே முடியாது பாப்பா. உன்னை அந்த விளங்காதவனுக்கு கட்டி வச்சு வேற வீட்டுக்கு அனுப்ப போறாரு. இனிமே அவர் உன்னை ஏத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? பரவாயில்லம்மா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அப்பா கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படுவார்ல. அவர் பட்ட கடன் தீரும்ல. அதுக்காகவாவது நான் இதை ஒத்துக்கிறது தான் நியாயமா இருக்கும்மா. நீ சொல்ற மாதிரி நான் தப்பிச்சு போயிட்டா அப்பா கடைசி வரைக்கும் உன்னை ஒரு தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாருமா. என்னால எப்பவும் பிரச்சனை சண்டைன்னு உன் வாழ்க்கை போயிடுச்சுமா. நான் கல்யாணமாக்கி போயிட்டா
நீயாவது நிம்மதியா இருப்பல்லம்மா. ஐயோ தங்கமே, எங்க நல்லதுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு சொல்றியேம்மா. உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம அந்த ஆளு உன்னை சித்திரவதை பண்றானே, அந்த ஆளுக்காகலாம் நீ உன் வாழ்க்கையை பலி கொடுக்கணும்னு அவசியமே இல்லம்மா. ஏன் நிம்மதியும் வாழ்க்கையும் கூட இனிமே முக்கியம் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் முக்கியம். உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ தப்பிச்சு போயிடணும். இது ஏன் மேல சத்தியம். ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி, ஓம் கணேசனே போற்றி, ஓம் கணநாயகனே போற்றி, ஏய் என்னடி சும்மா அவ காதுல மொன ஏதோ ஓதிக்கிட்டே இருக்க? வீட்டை விட்டு தப்பிக்க வச்ச மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சலாம் பாக்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆளுங்களை சுத்தி நிப்பாட்டிருக்க. என்னடி எதுவும் பேசாம முறைச்சுக்கிட்டே இருக்க? இனிமே நான் உன்கிட்ட பேசுறதுக்கு என்னையா இருக்கு? நீ பண்ற அநியாயத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறதே பெருசு. ஏய் சும்மா அவளை ஏத்தி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடி. நீ செத்தாலும் உன் பணத்தை முன்னாடி வச்சு கூட இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். ஐயா வந்துட்டீங்களா ஐயா? கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க அங்கே இருங்கய்யா, நான் இப்ப அங்க வந்துருங்கய்யா. மாப்பிள ரெஜிஸ்டார் வந்துட்டாரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் இவளை பத்திரமா பாத்துக்கோங்கடா. சரிங்க சார். பொண்ணை அடிச்சிட்டு வந்து உட்கார வைங்க. என் அத்தைக்கு பொண்ணை பிரிய மனசே வரல போல இருக்கு. அதான் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேறாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் உங்க அண்ணியை கூட்டு வாப்போ. சரிண்ணா. நான் கும்பிட்ட ஒரு சாமிக்கு கூட கண் இல்லாம போயிடுச்சா? இல்ல சாமியே இல்லையா? நான் செத்தா கூட உன் கல்யாணம் நிக்காதுன்னு சொல்லிட்டு போறான் அந்த மனுஷன். அவனுக்கு பயங்கர பணப்பை பிடிச்சிருக்கு. என் பணத்து மேல நின்னுக்கிட்டு கூட அவன் நினைச்சதை சாதிச்சிருவான். நான் செத்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது போல இருக்கே. நான் என்ன பாப்பா பண்ணுவேன்? இவ்ளோ காலமா உனக்கு செஞ்சதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தது இந்த கொடுமையை பார்க்கதானா? ஐயோ அண்ணி, அண்ணன் கூப்பிடாருல, வாங்க. வேணாம் பாப்பா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். போகாத, சொன்னா கேளு. டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அமைதியா சொல்லி கேட்கலனா அடிச்சடியா தான் இறங்கணும். உங்க அண்ணியை இழுத்துட்டு வந்து உட்கார வை. வா. சரிண்ணா. அண்ணி வாங்கன்றல, வாங்க வாங்க வாங்க. மாமியார, என் ஆளு என்ன மாதிரி பொறுமையானவன் கிடையாது. வெட்டு குத்துன்னு இறங்குறவன். பொண்ணை விட மாட்டேன்னு முரண்டு பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வெட்டு குத்துன்னு இறங்கிடுவான். அப்புறம் என் மேல குத்த சொல்லக்கூடாது சொல்லிட்டு. நான் செத்தாலும் சரி, என் பொண்ண ஒன்ன மாதிரி ஒரு ரவுடி பயலுக்கு கட்டி தர மாட்டேன். ஏய், அண்ணன் தான் சொல்றாருல, கைவிடு. விட மாட்டேன். விட மாட்டே? நான் விட மாட்டேன். அது விட மாட்டியா? ஏய், கைவிடுறி. என் பொண்ணை விட மாட்டேன். விட மாட்டியா? உன்னை போட்டேன்னா சொல்ல இருக்கிறேன். அம்மாவை அடிச்சிடாதீங்க, நான் வரேன். வேணாம் பாப்பா, நான் சொல்றத கேளு. அம்மா, நீ பிரச்சனை பண்ணாதம்மா. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அண்ணி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாங்க அண்ணி. வாங்க வாங்க அண்ணி. பாப்பா போகாத பாப்பா, சொன்னா கேளு. ஐயோ ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் அதிஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் அன்னபூர்ணியே போற்றி, ஓம் உபயலக்ஷ்மியே போற்றி. உட்காரு.
சொல்லுடா. ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி, ஓம் அஷ்டபுஜ லக்ஷ்மியே போற்றி, ஓம் அமிர்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் அனந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆனந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் இஷ்ட லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய என்னடா சொல்லும்? உன் கையை அவன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான்னு ஃபீல் பண்றியா? ஐயோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எவன் கையும் உன் மேல படமா பாத்துக்கிறேன். அழக்கூடாதுடா செல்லம். கல்யாணம் முடிஞ்சதும் தேன் நிலவு தான் டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன். உன்னை ராணி மாதிரி சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. முகத்தை இப்படி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சந்தோஷமா சிரியன். சரி சரி சரிடா. ஓம் சத்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி. சொல்லு சிவா, உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? இன்டர்வியூ நல்லபடியா முடிச்சிருச்சு அத்தை. ஆ, விசாக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஐ நோ சிவா, நாம சரியா இருந்தா எதுவுமே தப்பா நடக்காது. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது சரி, விசா எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? எப்படியும் 2 வீக்ஸ் ஆயிடும்னு சொன்னாங்க அத்தை. அதுக்கேற்ற மாதிரி தான் கிளைண்ட்ஸோட அப்பாயின்மெண்ட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என் ப்ரெசன்டேஷன்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம பிஸ்னஸை ப்ரொஃபஷனாக ஏற்றுப்பாங்க. யூஎஸ், யூரோப், ஏஷியா, வேர்ல்டு வைட்ல நம்ம கம்பெனி ரீச் ஆகணும். எனக்கு இருக்கிற ஒரே ட்ரீம் அதான் அத்தை. எனக்கு தெரியும் சிவா, உன் ஆசை கண்டிப்பா பலிக்கும். விசா ப்ராசஸ் பாசிட்டிவா முடிஞ்சதில்ல, அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நான் உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருப்பேன். தேங்க்ஸ் அத்தை. வீட்டில் அம்மா, அப்பா, அனிதா எல்லார்கிட்டையும் விசா கிளியர் ஆன விஷயத்த சொல்லிடுங்க. நீ இப்போ வீட்டுக்கு தானே வர, நேரம் வந்து நீயே சொல்லிடு. இல்லை அத்தை, நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். அப்படின்னா நீயே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நான் சொல்றதை விட நீயே சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சிவா, சரின்னு சொல்லாம ஏன் இவ்வளவு யோசிக்கிற? உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். வீட்டுல இருக்கிற யாரோடையுமே பர்சனலா நீ கனெக்ட் ஆக மாட்டேங்கிற. உன் மேல எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. நீயே இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னா நம்ம பையன் நம்மளை மதிக்கிறான், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு அவங்க நினைப்பாங்க. யாருக்காக இல்லைனாலும் பெத்தவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் சிவா. ஓகே அத்தை, நான் பேசிடுறேன். இப்போவே சொல்லிட்டேன், விசா விஷயம் என்ன ஆச்சுன்னு யாரும் என்ன வந்து கேட்க கூடாது. ஓகே? ஓகே அத்தை. அடுத்த கால் அம்மாவுக்கு தான். போதுமா? குட். டேக் கேர். பாய். சரிங்க அத்தை. சிவானந்த லக்ஷ்மியே போற்றி. சார் வாங்க 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 வாங்க. வாங்க சார். வணக்கம் கேசவன், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்காக கோவிலுக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓம் ஸ்வர்கலக்ஷ்மியே போற்றி. உங்களுக்காக இது கூட செய்யலனா எப்படி கேசவன்? சார், இவங்க தான் எங்க வீட்டுக்கு வரப்போற மகாராணி. வணக்கம்மா. சார், ஃபார்ம் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா? இல்லதான் விட்டு போயிருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் சைன் பண்ணா போதும். அவங்க சார்புல 2 பேரு, உங்க சார்புல 2 பேரு சாட்சி கையெழுத்து போடணும். ஓகே சார், போடலாம் சார். அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சார் நீங்க உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். ஐரே, ரெஜிஸ்டர் ஆபீசர் வந்துட்டாரு. ரொம்ப நேரம் இந்த சடங்கு சம்பிரதாயம் இழுத்து அடிக்காதீங்க. சட்டு புட்டு கடகடன் முடிங்க. முடிச்சிடலாம் தம்பி. அடிப்படை சம்பிரதாயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நிறுத்தக்கூடாது இல்லையா? சரி, சீக்கிரம் முடிங்க. ஓம் நித்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் பாலலக்ஷ்மியே போற்றி, ஓம் பங்கஜலக்ஷ்மியே போற்றி, ஓம் பாக்யலக்ஷ்மியே போற்றி. ஒப்பாரி வைக்கிறத நிறுத்தியா இல்லையா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பொண்ணுக்கு அம்மாவா பக்கத்துல வந்து நில்லு. இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்கே வச்சு கொளுத்திடுவேன். வாடி, ஏய் வாடி. போ. ஓம் பூலக்ஷ்மியே போற்றி, ஓம் புவனலக்ஷ்மியே போற்றி, ஓம் பூஜ்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் பூர்ணலக்ஷ்மியே போற்றி, ஓம் போகலக்ஷ்மியே போற்றி, ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி, ஓம் மாயாலக்ஷ்மியே போற்றி, ஓம் மோக்ஷலக்ஷ்மியே போற்றி, ஓம் மோகனலக்ஷ்மியே போற்றி,
இந்தாங்க. சாமி. இதை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சாமி. ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாயாலட்சுமியே போற்றி, ஓம் மோக்ஷலட்சுமியே போற்றி, ஓம் மோகனலட்சுமியே போற்றி, ஓம் யஜ்ஞலட்சுமியே போற்றி, ஓம் யந்திரலட்சுமியே போற்றி, ஓம் யோகலட்சுமியே போற்றி, ஆதிலட்சுமியே போற்றி, ராஜ்யலட்சுமியே போற்றி, ரம்யலட்சுமியே போற்றி, ஓம் ரூபலட்சுமியே போற்றி, லட்சுமியே மகாலட்சுமியே போற்றி, ஓம் வரலட்சுமியே போற்றி, ஓம் வரதலட்சுமியே போற்றி, ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் விஸ்வலட்சுமியே போற்றி, ஓம் வித்யாலட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் வீரியலட்சுமியே போற்றி, ஓம் ஞானலட்சுமியே போற்றி, ஓம் ஹம்சவாகினியே போற்றி, ஓம் ஹிருதயலட்சுமியே போற்றி, ஏய், ஓம் இரண்ய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணு. ஓம் ஸ்ரீலட்சுமியே போற்றி, ஓம் ஸ்ரீசக்கர என்னடி முறைக்கிற? மாப்பிள்ள என் ஆளு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. உன் பொண்ணை சொர்க்கத்துல வாழ வைக்கிறதும் நரகத்துல வாழ வைக்கிறதும் நான் சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. நீ இப்படியே வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்த, நம்ம வீட்டுல அனுபவிச்ச அதே நரகத்தை உன் பொண்ணு அங்கேயும் அனுபவிப்பா. யோ, பெத்த அப்பம் பேசுற பேச்சாயா இது? ஏய், நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். நான் சொல்றத செய். ஓம் அப்பா போற்றி. சாமி, எல்லாருக்கும் அக்ஷதை கொடுத்தாச்சு. சட்டு புட்டுன்னு மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. அடிப்படை சம்பிரதாயங்கள் சிலது இருக்கு, அதை விட்டுப்பிடக் கூடாது இல்லையா? சரி, பண்ணுங்க சாமி. அம்மா, இதை நெய் எடுத்து நான் சொல்ல சொல்ல இந்த ஹோமத்தில் விடுங்கம்மா. ஓம் அரங்கமா நகராய் போற்றி, ஓம் அற்புத லீலா போற்றி. சக்தி, போயிடுமா? போயிடு. அம்மா, ப்ளீஸ் போயிடுமா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், போயிடு. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அப்பா உன்னை என் மேல சத்தியம், போயிடு. போயிடுமா. சக்தி, சக்தி, என்ன செய்ய? யோ ரத்னா, மாப்பிள்ள சொல்லுங்க. எங்கே உன் பொண்ணு? என்னமோ பண்ணிட்டு ஓடிட்டாயா? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஏய், எங்கடி போனா உன் பொண்ணு? எங்கேயா போனா? சக்தி,
ஏய் சக்தி எங்க போற? சக்தி 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 என்னது பொண்ணை காணுமே, பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? ஏய் நானும் தேடிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதாடா? அறிவுல விடுங்க. ஏய் எங்கடி போன உன் பொண்ணு? டேய் போய் தேடி பாருங்கடா. சரிடா வாங்கடா. டேய் அண்ணா அவ எங்க போனாலும் விடாதீங்கடா. எப்படியோ புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா. எங்கடா 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 ஏய், அவனே போய் பாரு. சரிண்ணா. ஏய் வாங்கடா இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரிண்ணா. வாங்க. வாங்கடா வாங்கடா. ஏய் நில்றி. ஏய் அங்க போறடா. வாடா வாடா. ஏய் ஏய் ஓடாத நில்லு. ஏய் நில்லு. ஏய் 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 சுலக்கலே நில்லு. ஓடாத. ஏய் நில்லு சொல்றல. ஏய் சுலக்கலே ஓடாதன்றல. டேய் அங்க வாங்கடா வாங்கடா. ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லு. ஏய் வாங்கடா. ஏய் ஏய் ஓடாத. ஏய் ஓடாத. ஏய் ஏய் சுலக்கலே ஓடாத. ஏய் நில்லு. ஏய் ஓடி. ஏய் எங்கடி எங்கடி போன உன் பொண்ணு? எனக்கு எப்படியா தெரியும்? என் பொண்ணு இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிட்டா. அதான் எனக்கு சந்தோஷம். ஏய் நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அவ எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாம இருக்காது. இங்க பாரு, இது கோவிலாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா இங்கேயே உன்னை கொன்னு புதைச்சிடுவேன். கொல்லையா? கொல்லு, தாராளமா என்ன கொல்லு. ஏய், இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சுதான் அந்த சாமி நிறைவேத்திருச்சு. எனக்கு அது போதுயா. அந்த சந்தோஷத்தோடவே நான் செத்து போயிடுவேன். அவ போன இடம் தெரியணும்னா நீ சாமி கிட்ட போய் சண்டை போடு. ஏய், அந்த ஓடுகாலி கழுதிய தப்பிக்க வச்சுட்டு இம்முறை வேற பேசுறியா நீ? நீ செத்தா தாண்டி ஆத்திரம் அடக்கும். சாகுடி. ஏய் ஏய் அத்ரா 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 ரேட்டா விடு. அவன் மேல இருக்கிற கோபத்தை இவங்க மேல ஏன் காட்டுற? மாப்ள என்ன தடுக்காதீங்க மாப்ள. இவள சாகடிச்சா அந்த கழுதை கண்டிப்பா ஓடி வருவா. ஐயோ ரத்தன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. மிஞ்சி மிஞ்சி போனா எங்க போயிருப்பா? இந்த தெரு முனைக்கு தான் போயிருப்பா. பசங்க சும்மா விட்டுறாங்களா? போனானுங்கன்னா 10 நிமிஷத்துக்கு கூட்டு வந்துருவாங்க. இந்த முகூர்த்தத்துல வேணா இந்த கல்யாணம் நிக்கலாம். ஆனா இன்னைக்கு கல்யாணம் நடக்கும். பார்க்கலாமா? ரத்தனம் விடு ரத்தனம் போடுறேல. என்ன ஏமாத்துறாளா அவ? பாத்துடுறேன். இன்னைக்கு அவளா இல்ல நானு? ஏய் 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 அங்க பாரு. எங்கடா எங்கடா காணா? இங்க தானே வந்தா. ஆளை காணா. எங்கடா போயிருப்பா? அதுக்குள்ள மாயமா போயிட்டாளே. கையில சிக்காம போயிருவா. அங்க இருக்கா? வாங்கடா வாங்கடா. ஏய் சொன்னா கேளு நில்லு. எங்கடா ஆளை காணா? இங்க ரெண்டு பேரும் சரி போய் பாருங்கடா. சரி வாடா போடா.
ஏய் காணடா இந்த சைடு இல்லண்ணே. இந்த சைடு இல்லையா? ஆமாண்ணே. டேய் இந்த சைடு இல்ல. அண்ணியை நம்ம கூட்டு போலனா அண்ணன் நம்மள கொன்னே போட்டுவாரடா. ஆமாண்ணே. சரி வா நம்ம இந்த பக்கம் போய் தேடுவோம். சரிண்ணே. ஏய் ஏய் ஐயோ யாரோ ஒருத்தர் அடிபட்டாங்களே. பாருப்பா பாருப்பா அவருக்கு என்ன சொல்லி பாருப்பா. ஐயோ, இப்படி அடிபட்டு கிடக்குறாரு. எந்திரிங்க தம்பி. ஐயோ தம்பி. எப்பா தம்பி ஏப்பா பார்த்து வரக்கூடாதா? கொஞ்சம் பார்த்து வரக்கூடாது. என்னப்பா நான் பார்த்து தாங்க வந்தேன். இடிச்சு அதிர்ச்சியில மயங்கிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. எப்பா தம்பி. நில்லுப்பா. இடிச்சு போட்டு நீ பாட்டு கிளம்புனா எப்படி? யாரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார். உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? தம்பி தம்பி ப்ரோ, பிரதர் பிரதர் பிரதர், தம்பி கண்ணை முடிச்சு பாருப்பா தம்பி. எந்திரிங்க. Are you all right? பரவாயில்ல, எங்கேயாவது அடிபட்டிருக்கா? பெருசா ஒண்ணும் இல்ல சார். லேசா சிராச்சிருக்கு, அவ்வளவுதான். சரி வாங்க, எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிடலாம். இல்ல வேணாம் சார், ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல சார். சரி தண்ணி கொடுங்க. நாங்க யோ இங்க என்னைய கூட்டம்? சார் கார்ல வேகமா வந்து இந்த பையனை இடிச்சிட்டாரு. சார் நான் வேகமாலாம் வரல சார், மீடியம் ஸ்பீட்ல தான் வந்தேன். திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்துட்டா, அவ மேல இடிக்க கூடாதுன்னு வண்டியை திருப்பலான்னு பார்த்தேன். இவரு கிராஸ் பண்ணிட்டாரு. சடன் பிரேக் போட்டும் லேசா ஒரு மேல இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னது லேசா இடிச்சியா? உன் கார் அங்க நிக்குது, அந்த பையன் அங்க விழுந்து கிடக்குறான். நீ எவ்வளவு வேகமா வந்து இடிச்சிருக்கேன்னு இதுலயே தெரியல உனக்கு? பகல்லையே குடிச்சிருக்கியா? எங்க வாயை ஊதி காட்டு பாப்போம். சார் எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நான் நார்மல் ஸ்பீட்ல தான் சார் வந்தேன். யோ சும்மா கதை சொல்லாதயா. இந்த மாதிரி காஸ்ட்லி கார் கையில கிடைச்சா போதும், நீங்க யாரும் ரோட்ல வண்டி ஓட்ட மாட்டீங்க. ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி அப்படியே வானத்துல பறந்து போவீங்க. நீங்க பொறுப்பு இல்லாம வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. கோர்ட்டு கேஸ்னு நாங்க தான் நாய் படாத பாடுபடணும். தம்பி உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டு இருக்கு பாத்து. மெதுவா 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 தெரியுங்க. பெரிய அடிலாம் ஒண்ணும் இல்ல சார். லைட்டா கையில கொஞ்சம் சிராச்சிருச்சு, காலில் கொஞ்சம் லேசா சுளுக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான் சார். சார் இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், இது பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. யோ சின்னதோ பெருசோ ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான். இதை எப்படி டீல் பண்றதுன்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். நான் சொல்லி தரல சார், ஒண்ணும் இல்லாத விஷயத்தை இப்படி பெருசாக்குறீங்க. சார் அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை சார். அவர் ரொம்ப ஸ்பீடாவும் வரல சார். அவரையும் மீறி தான் இது நடந்துருச்சு. இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் சார். ப்ளீஸ் நீங்க விட்டுருங்க. பேசி தீக்கிறதுக்கு இது என்ன பர்சனல் பிரச்சனையா? பப்ளிக்கா நடந்த ஆக்சிடென்ட். இதை நீங்களே பேசி முடிச்சுக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம்? சார் இடிச்சது நானு, அடிபட்டது அவரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாதானே நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதான் காம்ப்ரமைஸா போறோம்னு அவரே சொல்றாருல, அதை ஏன் சார் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? யோ ஒத்துக்க முடியாதியா. லீகலா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்வேன். பக்கத்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அங்கிருந்து கான்ஸ்டபிள் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. 2 பேரும் அங்க வச்சு என்ன வேணாலும் பேசிக்கோங்க. சார் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் இன்னும் 1 ஹவர்ல ஆபீஸ்ல இருக்கணும். உனக்கு மீட்டிங் இருக்குன்னா நீ தான் பொறுப்பா பொறுமையா வந்திருக்கணும். பணம் இருக்கிற திமிர்ல நீ பாட்டுக்கு கண்ணு முன்னு தெரியாம ஓட்டி எவன் மேலேயாவது இடிச்சிட்டு போவ. உன்னை போயிட்டு வாப்பான்னு சொல்லி மாலை மரியாதையோட அனுப்பி வைப்பாங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நான் பெரிய ஆளு சின்ன ஆளு எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ரூல்னா ரூல் தான். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். யோ நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாயை மூடிட்டு அமைதியா இரு. வர்ற போலீஸோட
நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். அதையும் மீறி எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்க, 2 பேரோட டிரைவிங் லைசென்ஸையும் கேன்சல் பண்ணிடுவேன். சார் யோ எல்லாம் கிளம்புங்க, கிளம்பு சார். போங்க போங்க. நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 பேரை லாக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் நீ மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டே இருக்க? அம்மா என்னை இங்க கூட்டிட்டு வந்ததும் இனிமேலாவது அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். அப்பாவோட வெறுப்புக்கும் கோபத்துக்கும் ஆளாகி அதுல மண்ணள்ளி போட்டுட்டேன். என்னோட ஒரே ஆறுதல் அம்மாவோட அன்பு மட்டும்தான். கல்யாணங்கிற நெருக்கடியை கொடுத்து அதுவும் இல்லாம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயமா இருக்கா? அம்மா சொன்ன வார்த்தைக்காக கல்யாணம் வேண்டான்னு ஓடி வந்துட்டேன். இப்போ நான் எங்க போவேன்? யார்கிட்ட போய் அடைக்கலம் கேட்பேன்? கையில காசும் இல்லாம போறதுக்கு இடமும் இல்லாம நான் என்ன செய்வேன்? திக்கு தெரியாத காட்டுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி பயமா இருக்கு. இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த கஷ்டம்லாம் போதும். நான் அனுபவிச்ச கொடுமையும் போதும். தனியா போனாவது நான் நிம்மதியா இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் அம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவாச்சும் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சாமி, நல்ல வழியை காட்டு. சார் நால சார் 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 உள்ள வலிக்குதா சார்? ஐயோ சார் சார் வலிக்குதா சார்? வலிக்குதா சார்? ஐயோ சார். சரிங்க சார். வணக்கம் ஐயா. சார் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிடலாம். ஐயா இவனுங்க என்ன கேஸ்? ஆக்சிடென்ட் கேஸ் சார். இப்பதான் டிராபிக் போலீஸ் மூர்த்தி கொண்டாந்து விட்டு போனாரு. இவர் ரேஸ் டிரைவிங் பண்ணி இந்த பையன் மேல இடிச்சிட்டாரு. சார் நான் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணல சார். யோ உன்னை கேட்டா மட்டும் பதில் சொல்லு. முந்திரி கொட்ட மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது. சொல்லு மாப்ள, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மாப்ள என்னெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? அப்படியா? நம்ம ஊர் திருவிழாக்கு நான் வராம இருப்பேனா? இதோ இப்பவே வந்துடுறேன். திருவிழா அன்னைக்கு அம்சவல்லி நடன கச்சேரி தான் வைக்கணும். என்ன எனக்கு வேதவல்லி வேணாம் மாப்ள, அம்சவல்லி தான் வேணும். போன வருஷம் ஆடின ஆட்டம் இருக்கியா? இப்பவும் என் கண்ணு முன்னாடி நிக்குது. பார் மாப்ள, சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு கூடாது. எனக்கு அந்த புள்ளதான் வேணும். சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க சார்? அந்த புள்ள என்ன விஷயம் சொல்லுங்க. அமெரிக்கன் கம்பெனி ஜூம் மீட்டிங்கோட லிங்க் அனுப்பியிருக்காங்க சார். இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க லாகின் பண்ணணும் சார். சரி நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அம்சவல்லி ஆட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாங்களே ஒரு தூரம் வந்துட்டு அந்த புள்ள ஆட்டம் இல்லைன்னு வச்சுக்க. அமெரிக்கன் கம்பெனில இருந்து வீடியோ கால்ல கூப்பிடுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு எப்படி அவங்கள்ட்ட பேசுறது? போன வருஷம் ஆடின மஞ்ச காட்டு மைனர் ஒரு சாங் இருக்குதியா, இப்பவும் மனசுல கிச்சு கிச்சு கிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் சார். நான் கேளு மாப்ள. சார் ஐம் காலிங் யூ ஒன்லி. ஏய் படிச்சதானே நீ? அறிவில்லை உனக்கு? போன்ல பேசிட்டு தெரியுதுல்ல?
சும்மா முன்னாடி நோய் ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சார் எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கு சார். நான் ½ அன் ஹவரில் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். எனக்கு வீடியோ கால் வந்துட்டு இருக்கு சார். இங்கே இருந்துக்கிட்டு என்னால் அட்டென்ட் பண்ண முடியல சார். எங்களை சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். யோ, நீ ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை காயப்படுத்திருக்க. உன்னை அப்படிலாம் விட்டுற முடியாது சார். அப்படின்னா என்கொயரி பண்ணுங்க சார். லீகலா என்ன ப்ரொசீஜரோ அதை செய்யுங்க. ஏய், நீ எனக்கு ஆர்டர் போடாத. என் வேலையை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அமைதியா இருக்கணும் சார். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் சார். ஏய், இந்த இங்கிலீஷ்ல டஸ்ட் புஸ்ன்னு பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. உன்ன மாதிரி பணக்காரனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஒழுங்கா தமிழ்லயே பேசு. சார் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே சார், அமெரிக்கன் கம்பெனியோட எனக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு. நான் இப்போ ஆஃபீஸில் இருந்தாகணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ஏய், நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கற என்ன? ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவீங்களோ? ஐயோ, உங்களோட ஆர்கியூ பண்றதுக்கு நான் தயாரா இல்லை சார். நீங்க கேஸ் எழுதுறதா இருந்தா உடனே என்கொயரி பண்றதா உங்களோட டியூட்டி. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்கிட்ட ரூல்ஸ் பேசுறியா? இவர் நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம். அந்த திமிரெல்லாம் என்கிட்ட காமிச்ச பிச்சிருவ பிச்சு. இது ஏன் ஸ்டேஜ்? ஏய், பேசிட்டு இருக்கல. என்னோட ராஜாங்கம் நடக்கிற இடம். இங்க நான் ஏன் இஷ்டப்பட்டுதான் வேலை செய்வேன். ஓ அவசரத்துக்கெல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. புரியுதா? ஐயா, புரியா? சார், அவர் தான் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்றாருல சார். கொஞ்சம் சீக்கிரம் என்கொயரி முடிச்சுட்டு கொஞ்சம் அனுப்பி வைங்க சார். இடிச்சவன் மேல அவ்வளவு இறக்கம் காட்டுறியே, நீ என்ன அவ்வளவு நல்லவனா? சார், நானும் பிசினஸ்ல தான் சார் இருக்கேன். இவரோட டென்ஷன் எனக்கு புரியும் சார். அதனால தான் சார் சொல்றேன். ஒன்றும் இல்லை சார், இந்த விஷயத்தை விட்டுருங்க சார். எதுவும் பெருசா அடிப்படல சார், சின்ன காயம்தான். நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் சார். ஓ, சின்ன காயத்தை பெருசு பண்ண வேணான்றீங்க. அதுவும் கரெக்ட் தான். சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? தம்பி, காயம் இப்ப பெருசாயிருச்சு தம்பி. அதனால கேஸ் இப்ப பெருசாயிருமே. சார், என்ன சார் இதெல்லாம்? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஏய், வாய திறந்த இந்த கான்ஸ்டபிள் கழுத்தை அறுத்துருவேன். உன்னை உட்கார வச்ச கோவத்துல நீதான் இப்படி பண்ணிட்டேன்னு ஓ மேலேயே பழிய போடுவேன். கொலை முயற்சி கேஸை ஃபைல் பண்ணி 10 வருஷம் உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். செஞ்சு காமிக்கட்டுமா? காமிக்கட்டுமா? ஐயா, இவன் இப்படி அறுத்துருவான். போன் பேசிக்கிட்டு இருக்க, மீட்டிங் இருக்க, அது இது குதிச்சிட்டு இருக்க. என் இடத்துல வந்து என்னையே அதிகாரம் பண்ணன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உனக்கு அந்தஸ்து திமிரு இருக்குன்னா எனக்கு அதிகார திமிரு இருக்கு. இங்க பார், நான் நினைச்சா ஒரு கேஸை உடைக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். ஒரு ஆளை கட்டிட்டேன்னு வையே, கடைசி வரைய கதற அடித்தேன். என்ன அந்த பீஸ்ட் மோடுக்கு மாத்திராத. இங்க பார், உன்னை எப்ப கூப்பிட்டு விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அமைதியா வாய மூடிக்கிட்டு ஓரமா உட்காந்துரு. சிவா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நீ இன்னும் ஆபீஸ் வரலன்னு ராமூர்த்தி இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீ இப்போ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தை. போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்ன பிரச்சனை சிவா? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? ஆபீஸ் போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அத்தை. ஆக்சிடென்ட்டா? உனக்கு என்ன ஆச்சு சிவா? ஆர் யூ ஆல் ரைட்? பெருசா எதுவும் அடிபடல இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நான் தான் ஒருத்தர் மேல இடிச்சேன். ஆனா அவருக்கும் பெருசா அடிபடல, சின்ன காயம்தான்.
நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம்னு சொன்னேன். ஆனா அங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் தான் கேட்காம எங்களை ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான். எனக்கு புரியல சிவா, யார் மேலயோ இடிச்சிட்டேங்கிற, இப்போ ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசுற. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீ சொல்றத வச்சு பார்த்தா அடிப்பட்டவரும் நல்லவரா தான் தெரியறாரு. சோ பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது சிவா. நான் உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரேன். நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு. டென்ஷன் ஆகாம எப்படி அத்தை இருக்கிறது? யூஎஸ் கம்பெனியோட எனக்கு ஜூம்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல. அவங்க சொன்ன டைம்ல நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே தப்பா போயிடும். அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டோன்ட் வரி சிவா, நான் தான் வரேன் இல்ல. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி இமிடியேட்டா நீ கிளம்புற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மீட்டிங் பத்தின பிரஷர்ல அவசரப்பட்டு இங்க ரியாக்ட் பண்ணிடாத. ஓகே அத்தை, முடிச்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க அத்தை ப்ளீஸ். யா ஷோ, வரேன் இரு. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாம் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். அண்ணி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன ருத்ரா, இன்னைக்கு வீட்ல தான் இருப்பேன்னு சொன்ன? ஆமா அண்ணி, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் ருத்ரா. சாரி, போகும்போது கூப்பிடுறேன்னு கோவப்படாத. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, எப்பவும் ரிலாக்ஸ்டா கிளம்புவ. இன்னைக்கு உன்கிட்ட ஒரு சின்ன பதட்டம் தெரியுது. வேகமா கிளம்புறேன்ல, அதனால உங்களுக்கு அப்படி தோணுது. சிவா போன் பண்றான் இந்து. அதுக்குள்ள சிவா அண்ணனுக்கு போன் பண்ணிட்டான் போல் இருக்கேன். சொல்லு சிவா. அத்தை கிளம்பிட்டாங்களாப்பா? இப்பதான் கிளம்புறா. என்ன விஷயம்ப்பா? அத்தை, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். அங்கதான் நான் இப்ப இருக்கேன். என்னடா சொல்ற? உன்னை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க? நீ என்ன இவ்வளவு டென்ஷனா பேசுற? போன்ல என்னால எதுவும் சொல்ல முடியாது. அத்தை கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்கள சீக்கிரம் அனுப்பி வைங்க. எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரிப்பா, நான் ருத்ரா கிட்ட பேசுறேன். என்னங்க? என்ன ருத்ரா இதெல்லாம்? சிவா என் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அவன் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு பெருசா எதுவும் நடக்கல அண்ணே. ஆபீஸ் போற வழியில சிவா சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு ருத்ரா? அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? அவ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்? அண்ணி, பதட்டப்படாதீங்க. சிவாவுக்கு அடி எதுவும் படல. அவன் தான் ஒரு பையன் மேல மோதி இருக்கான். அந்த பையனுக்கும் பெருசா எந்த அடியும் படல. அவன் இதை ஒரு இஷ்யூவாவும் ஆக்கல. பக்கத்துல இருந்த டிராபிக் போலீஸ் தான் சிவா சொல்ல சொல்ல கேட்காம அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. என் பிள்ளைக்கு நேரமே சரியில்லை ருத்ரா. வெளிநாடு போக போறேன்னு பரபரப்பா இருந்தால யாரும் அவன் மேல கண்ணு வச்சிருக்காங்க. அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உடனே எதுக்கு இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அண்ணி? இது ஒரு சின்ன பிரச்சனை தானே. நான் நேரா இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன். இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசினா போதும், சிவாவை உடனே கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க பயப்படாதீங்க ப்ளீஸ். இல்ல இல்ல, நானும் உன் கூட வரேன் ருத்ரா. எதுக்கு? அங்க போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கா? இது எல்லாத்தையும் ஈஸியா ருத்ரா ஹேண்டில் பண்ணிடுவா. நீ வீட்லயே அமைதியா இரு. என்னங்க பேசுறீங்க நீங்க? சிவா நான் பெத்த புள்ளங்க. அவனுக்கு ஒரு கஷ்டம்னு இருக்கிறப்போ என்னால எப்படி இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்? சிவா எனக்கும் புள்ள மாதிரி தானே அண்ணி. எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அவனை வெளியே கொண்டு வரேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனாலதான் நானும் உன் கூட வரேன்னு சொல்றேன். ஸ்டேஷனுக்கெல்லாம் நீங்களாம் வர வேண்டாம். சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. அண்ணன், அண்ணியை பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கிளம்புமா. ஏங்க, புள்ள இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கானேன்னு நான் பதறிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வேதனை கொஞ்சம் கூட இல்லல்ல? யாருக்கோ என்னமோ நடந்த மாதிரி அழட்டிக்காம இருக்கீங்க. உன்ன மாதிரி ஐயோ அம்மானு குதிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது இந்து? சிவாக்கு எதுவும் அடிபடல. பிரச்சனை சின்னதுதான்.
எல்லாத்துக்கும் மேல ருத்ரா கிளம்பி போயிருக்கா. பெரிய பெரிய பிரச்சனையே ஈஸியா டீல் பண்றவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? வாழ்க்கையில எதுக்காகவும் நீங்க கவலைப்படவே மாட்டீங்கல்ல. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சுமா. ருத்ரா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையும் இல்ல, பயமும் இல்ல. எல்லாம் அவ பாத்துப்பா. இவரெல்லாம் என்ன ஜென்மமோ? தங்கச்சிக்கிட்ட கையேந்தி பொழைக்கிறது கேவலம்னு இப்ப வரைக்கும் இவருக்கு புரியவே மாட்டேங்குது. ஏய், 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 என்னடி? என்ன பகல்லையே குடிச்சிட்டு வந்துட்டேன்னு பாக்குறியா? குடிக்காம என்னடி பண்ணுவேன்? கேசவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்தா இன்னையோட என் தரித்திரம்லாம் ஒழிஞ்சிடும். எந்த கடன் தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாமேன்னு நான் கனவு கண்டே. ஆத்தாலும் பொண்ணு சேர்ந்து என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டுங்கடி பாவிகளா. ஏய், அந்த கழுதைக்கு தான் சின்ன வயசு. அப்பனோட மானம் மரியாதை பத்தி கவலைப்படாம ஓடி போயிட்டான். நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்னு போயிட்டா. அது 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 எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கன்னு உனக்கு தெரியாது? புருஷனுக்கு அவமானம் தெரிஞ்சும் அந்த உருப்படாதவளோட சேர்ந்துக்கிட்டு என் முதுகுல குத்துன உன்னை நான் ஏண்டி விட்டு வைக்கணும்? இப்பவே உன்னை அறுத்து போட்டா தாண்டி என் ஆத்திரம் தீரும். உன்னை என்னையா யோசிக்கிற? நீ நினைச்சத செஞ்சு முடி, அதுதான் எனக்கும் நிம்மதி. ஏய், உன் கதையை அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டேன். நீ பார்க்க வேண்டியதும் அனுபவிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். என் பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, இனிமே அவ வாழ்க்கையில வசந்த காலம் தானே சந்தோஷப்பட்டல்ல. என்னை எதிர்த்து போயிட்டு அவளால நல்லபடியா வாழ முடியும் நினைக்கிறதே பகல் கனவு தாண்டி. அது எந்த காலத்திலும் பலிக்கவே பலிக்காது. பலிக்குமா பலிக்காதாங்கிறத முடிவு பண்றதுக்கு நீ ஒண்ணு சாமி இல்லையா? அவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டி சாமி. அவளுக்கு எது நடக்கணும் எது நடக்க கூடாதுங்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு. காத்தாடி எவ்வளவு உசரத்துல பறந்தாலும் நூலோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் தாண்டி அதுக்கு உசுறு. நூலை விட்டு அறுது போயிடுச்சுன்னா கம்பத்திலயோ மரத்திலயோ சிக்கி கிழிஞ்சு போயிடும். என் கட்டுப்பாட்டுல இல்லாம போனா உன் பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி தாண்டி சீரழிஞ்சு போகும். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பெத்த பொண்ணுக்கு உன் வாயால சாபம் கொடுக்கறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏய், நான் நல்லா தாண்டி இருக்கேன், இனிமேலும் நல்லா தான் இருப்பேன். ஆனா என்னை ஏமாத்திட்டு போன உன் பொண்ணு அவன் நல்லா இருப்பாளா? சந்தோஷமா வாழ்ந்துடுவாளா? என்ன தைரியத்திலடி அவ ஓடி போனா? அவளுக்கு எந்த ஊர்ல யார தெரியும்? அவளுக்காக யார் இருக்கா? ரத்தனம் பொண்ணுங்கிறது தான் அவளுக்கு அடையாளம். அதை தூக்கி எறிஞ்சிட்டு போனா ஒரு பைய கூட அவளை மதிக்க மாட்டான். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தெரு தெருவா அலைஞ்சு அவ பிச்சை தாண்டி எடுக்கணும். அப்படியே எடுத்தாலும் அவ நீட்டுற கையில எவனும் 10 பைசா கூட போட மாட்டான்டே. சோத்துக்கு காசு இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம அவ என்னடி பண்ணுவா? அவ அங்க இங்கன்னு அலைஞ்சி வாழறதுக்கு வழியே இல்லாம நாய் படாத பாடுபட்டு கடைசியில் அவ என் காலில் தாண்டி வந்து விழுந்தாகணும். என்னை விட்டா
அவளுக்கு வேற வழியே கிடையாதுரி. ஏன் இல்ல? இந்த உலகம் ரொம்ப பெருசியா. இங்க இருக்கிற எல்லாருமே உன்ன மாதிரி ஈவு இறக்கம் இல்லாம மிருகமா இருக்க மாட்டாங்க. என் பொண்ணோட நல்ல மனசுக்கு அவளுக்குன்னு ஒரு நல்ல இடமும் 4 நல்ல மனுஷங்களும் கண்டிப்பா கிடைப்பாங்க. ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. என்ன மிருகம்னு இந்த வீடு நரகம்னு சொன்னல, வெளியில போனா தாண்டி இதை விட பெரிய நரகம் இருக்குன்றதே புரியும். நான் வெறுமனே உருமுற மிருகம்தான். வேட்டையாடுற மிருகம் வெளியில நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அவ இங்க தான் ஓடி வருவா. அது நிச்சயமா நடக்காதியா. என் பொண்ணு அப்பாவிதான், சாதுதான். ஆனா அவ மனசுல வைராகியமும் தைரியமும் ரொம்ப அதிகம்யா. என்ன சோதனை வந்தாலும் அவ தாக்கு பிடிச்சு நிப்பாளே தவிர உன்கிட்ட வரமாட்டா. அவ வருவா, கண்டிப்பா வருவா. பாரு, இன்னைக்கு நின்னு போன கல்யாணம் இன்னொரு நாள் நடக்கும். அந்த கேசவன் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவான். அவனுக்கு பொண்டாட்டியா வாழணுங்கிறது தான் அவளுக்கு தலைவிதி. அதை யாராலும் மாத்த முடியாது. நான் சொன்னதுதான் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. குறுக்க பூந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச ஒரே சொர்க்கா சொருகிட வேண்டி. ஜாக்கிரதை. சிவா, வாங்க மேடம். இங்க எல்லாமே தப்பா நடக்குது அத்தை. இன்ஸ்பெக்டர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்னால இதெல்லாம் டாலரேட்டே பண்ண முடியல. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் சிவா. நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. என்னால முடியல அத்தை. அந்த ஆள் பண்ண டார்ச்சர்னால அமெரிக்கன் கம்பெனி மீட்டிங்கை என்னால அட்டென்ட் பண்ணவே முடியல. நான் எவ்வளவு வருஷமா போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுமோன்னு பயமா இருக்கு. அது இப்போ விஷயம் இல்ல சிவா. சிச்சுவேஷனை சொல்லி இன்னொரு மீட்டிங் கூட நாம ஆர்கனைஸ் பண்ணலாம். முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும். இந்த தம்பிக்கு தான் அடிபட்டுச்சா? பெருசா அடிபடல, சின்ன சிராய்ப்பு தான் சொன்ன. ஆனா காயம் பெருசா இருக்கும் போல் இருக்கே. இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை அத்தை. மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா விடுங்க சார்னு ஆர்கியூ பண்ண. அந்த கோவத்துல கேஸ பெருசாக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டார். உன் பேர் என்னப்பா? மேடம், ரகு மேடம். சாரி ரகு, ஆக்சிடென்டா இருந்தா கூட இது நடந்திருக்க கூடாது. சிவா செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ பரவாயில்ல மேடம், சார் எதையும் வேணும்னு எதுவும் செய்யல. எதிர்பாராத விதமா தான் இது நடந்துருச்சு. நாங்களே இதை பேசி முடிச்சுக்கிறோன்னு தான் நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னோம். ஆனா அவர் தான் அனாவசியமா ரொம்ப பேசி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். இந்த தம்பியே நடந்தது புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிக்கலா பேசுறாரு. இத செட்டில் பண்ணி அனுப்பாம இன்ஸ்பெக்டர் ஏன் இழுத்தடிக்கிறாரு? அவருக்கு வேற ஏதோ மோட்டிவ் இருக்கத்த. அந்த ஆள் வேணும்னே பிரச்சனை பண்ற மாதிரியே தெரியுது. நீங்க கமிஷனர் மூலமா ஈஸியா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். கமிஷனர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரு சிவா, அதான் லைன்ல பிடிக்க முடியல. இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஐ வில் ஹேண்டில் இட். ஏன் சார்? மேடம், இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு? சார் உள்ள இருக்காரு மேடம். நான் கொஞ்சம் பார்க்கணுமே. வாங்க மேடம். சார், இவங்க தான் ருத்ரா மேடம். ருத்ரா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். சார், மேடம் பெரிய பிசினஸ் உமன். எம்பியில் ஆரம்பிச்சு கமிஷனர் வரைக்கும் இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு சார். ஓகே சார்.
உட்காருங்க மேடம். உங்களை பார்த்ததிலே தவிர நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு காலில் ரெக்க கட்டி பறக்கிறவங்க நீங்க. நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வரணும்? வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லதான். ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போதும், நீங்களே சிவாவை அனுப்பி வச்சிருப்பீங்க. அவனோட பேட் லக் கமிஷனர் மீட்டிங்ல இருந்ததுனால என்னோட ஃபோன் எடுக்கல. சிவாவுக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்ப புதுசு. அவன் பேனிக் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கிளம்பி வந்தேன். சிவா சிவான்னு சொல்றீங்களே, அது யார் மேடம்? எங்க அண்ணன் பையன். ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸுக்காக அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க? உங்க அண்ணன் பையன் கண்ணு முன்னு தெரியாம கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். அந்த அப்பாவி பையன் காயத்தை பாத்தீங்கல்ல? இன்னும் கொஞ்சம் வேகமா போயிருந்தா உயிரே போயிருக்கு மேடம். என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பேசுவோம் சார். நடக்காததை பத்தி ஏன் பேசுறீங்க? சிவா தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். பாதிக்கப்பட்ட பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? இல்ல மேடம். அவனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறப்ப எதுக்கு அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணி தானே ஆகணும். அந்தஸ்துல பணத்துல செல்வாக்குல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு, இல்லாதவங்களுக்கு ஒண்ணுன்னு அதை மாத்த முடியாதுல்ல. நான் மாத்தணும்னு சொல்லவே இல்லையே சார். நானும் சட்டத்தை மதிக்கிறவ தான், நேர்மை தவறாம வாழறவ தான். நான் மட்டும் இல்ல, சிவாவும் அப்படிதான். தெரியாம நடந்தாலும் அவன் மேல தப்பு இருக்கு. அதுக்கு லீகலா என்ன செய்யணுமோ செய்யுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா சட்டத்தை பத்தி இவ்ளோ பேசுற நீங்க சட்டப்படி ஏன் நடக்கலன்னு தான் கேக்குறேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்ல அடிபட்டவங்களை முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதை நீங்க செய்யல. கேஸ சீரியஸ் ஆக்கிறதுக்காக நீங்களே அந்த பையனை அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க. ஐயோ, இது பெரிய அபாண்டம் மேடம். நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் போய் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்வேனா? மேடம், யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டேஷன்ல யார வேணா கேட்டு பாருங்களேன். இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க ஆளுங்க. உங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்களே தவிர உண்மை எப்படி சொல்லுவாங்க? சாமி சத்தியமா அந்த பயலை அடிக்கலன்றது தான் உண்மை. நானும் உங்களை மாதிரி தான் நீதி நேர்மை தான் உயிர்னு நினைக்கிறவன். கற்பனையில கூட தப்பெல்லாம் பண்ண தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். உங்க டியூட்டியை கரெக்டா செய்றீங்களோ இல்லையோ, நல்லாவே நடிக்கிறீங்க சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் மேடம். ஆனா நான் உங்க நடிப்பை பார்க்க வரல. லீகலா எதுவுமே செய்யாம ஏன் அவங்கள சும்மா உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு இப்ப அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும். இன்ஃபேக்ட் அந்த பையன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ரெடியா இருக்கான். அதுக்கும் நீங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க மோட்டிவ் தான் என்ன? எதை மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பண்றீங்க? ஐயோ, என்ன மேடம் நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க? ஏன் மேடம், எனக்கு உங்களுக்கு என்ன விரோதமா இல்ல பூர்வ ஜென்மத்து பகையா? அப்படி ஏதாவது இருக்கான்னு தான் நானும் கேக்குறேன். உங்க மனசுல ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு காரணம் இல்லாம இப்படி உட்கார வச்சிருக்கிறது நியாயமா படல சார். மேடம், உங்க பிசினஸ்ல எதை எப்ப செய்யணும்னு நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு மேடம். இன்னைக்கு இந்த கேஸ் தான் முடிக்கணும்னு நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அந்த ஆர்டர் படி தான் போக முடியும். நீங்க பிஸியான ஆளுன்றதுக்காக அந்த ஆர்டர்லாம் மாற்ற முடியாது மேடம். கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தெரு கோடியில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். வணக்கம் சார். வணக்கம் ருத்ரா மேடம். ஃபோன் பண்ணிருந்தீங்க போல. ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதை அட்டெண்ட் பண்ண முடியல. சாரி மேடம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நான் தான் சார் சாரி கேட்கணும். நோ இஷ்யூஸ் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. என் அண்ணன் பையன் சிவா ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டியிருக்கான். என்ன மேடம் பிரச்சனை? இவர்தான் கொஞ்சம். டோன்ட் வரி மேம். போன் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார்.
பேசுறீங்களா? கமிஷனர் சார். சார் குட் மார்னிங் சார். யோ மேடம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. யார் என்னன்னு பேக்ரவுண்ட் எதையும் விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பீங்களா? இல்ல சார், நான் என்ன எனக்கு எந்த விளக்கமும் வேணாம். எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு. இது விஷயமா நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட மேடமும் சிவாவும் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. பெண்டிங் கேசஸ் நிறைய இருக்கு. முதல்ல அதை போய் முடி. இந்த மேட்டர் அவங்களுக்குள்ள செட்டில் பண்ணிப்பாங்க. இமிடியேட்டா அவங்க 2 பேரும் அனுப்பி வைங்க. சரியா? சீக்கிரம் அனுப்பிச்சு விடு. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுறேன். அனுப்பிடுறேன். இந்தாங்க மேடம். சார் என்ன சொன்னாரு? சிவாவை நீங்க கூட்டிட்டு போலாம். கம்ப்ளைண்ட் அதெல்லாம் பாத்துக்கலாம் மேடம். பாத்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சிவா, கமிஷனர் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டாரு. நாம போலான்னு சொல்லிட்டாரு. வா போலாம். தம்பி வாங்க. போற வழியில ஹாஸ்பிடல்ல உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சுட்டு வீட்ல டிராப் பண்ணிடுறோம். வாங்க. இல்ல வேணாம், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படிப்பா, உங்களை இப்படியே விட்டு போறது நியாயமா இல்ல? நீங்க வாங்க. அப்பா, என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? இந்த அக்யூஸ்ட யாரை கேட்டு ரிலீஸ் பண்றீங்க? ஏய் சப்தகிரி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சப்தகிரியா? ஹலோ மேடம், நான் உங்க கம்பெனில வேலை செஞ்ச மேனேஜர் சப்தகிரி இல்ல, சேர்மன் சப்தகிரி. சப்தகிரி குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ சப்தகிரி. சேர்மன், எம்டி, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஐ டோன்ட் கேர். ஆனா வார்த்தையை அளந்து பேசு. சிவா ஒன்னும் அக்யூஸ்ட் இல்ல. என் பையன் மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்திருக்கான். இவன் அக்யூஸ்ட்னு சொல்லாம அப்பாவின்னு சொல்ல சொல்றியா? இந்த விஷயத்தை தேவையில்லாம பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இல்ல, இது அட்டெம்ப்ட் மர்டர். இல்லப்பா. ஸ்டாப் இட் சப்தகிரி. கொஞ்சமாவது சென்ஸோட பேசு. பழைய ஞாபகத்துல எனக்கு உத்தரவு போடாத ருத்ரா. நான் புத்தியோட தான் பேசுறேன். நான் பிசினஸ்ல வளர்ந்துட்டு வருது உனக்கு பிடிக்கல. உன்னை தாண்டி போயிடுவனோன்னு உனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு அப்புறம் என் பிசினஸ பாத்துக்க போறது என் பையன் ரகுதான். என்ன பழி வாங்கறதுக்கு தான் என் பையனை இவனை வச்சு அடிச்சு தூக்கியிருக்க. உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா சார்? உங்க பையன் மேல நான் தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கு நீங்க வேற மாதிரி ப்ளேம் பண்றீங்க. இங்க பார், நான் ஒண்ணு கதை கட்டல, அதுதான் உண்மை. என் பையனுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு பாத்தியா? என் பையன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டுச்சுன்னா நான் சும்மா விட்டுருவேனா? இவன் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. சார் அடிச்சதால எனக்கு பெருசா ஒண்ணு அடிபடல. இந்த இன்ஸ்பெக்டர் தான். ஏய், வாய மூடுறா. நீ சின்ன பையன், உனக்கு விவரம் புரியாது. உன்னை இடிச்சிட்டு இவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா என்கிட்ட அது நடக்காது. இவன் உயிரோட விளையாடுறல, நீ அதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர், இவன் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? எப்படி சார் போடுறது? கேஸ் எல்லாம் வேணாம், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோன்னு உங்க பையனே சொல்றாரு. இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார். நான் என் பையன் சார்பில் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இந்த ராஸ்கல் என் பையன் மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்திருக்கான். இது ஆக்சிடென்ட் இல்ல, அட்டெம்ப்ட் மர்டர். நீங்க ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போடுங்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் இவன் யூஎஸ் யூகேன்னு எங்கேயும் போக கூடாது. விசா, பாஸ்போர்ட்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க. அப்பா, டேய், நீ எதுவும் பேசாதடா. புள்ளன் கூட பார்க்க மாட்டேன், இங்கே கொன்னுடுவேன். இனிமே இது உன் பிரச்சனை இல்லடா, என் பிரச்சனை. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. மேடம்,
நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் நீங்க சொன்னதுனால தான் நான் உங்களை போக சொன்னேன். ஆனா சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. எனக்கு வேற வழியே தெரியல மேடம். எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். யோ சார், இந்த கேஸோட டீட்டெயில் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல? சார் சொன்ன மாதிரி அட்டெம்ப்ட் மர்டர்னு மென்ஷன் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு எஃப்ஐஆர் போடு. ஓகே சார். இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சப்தகிரி. உனக்கு என் மேல கோவம்னா என் கூட நேரம் போது நேர்மையா தொழில் செஞ்சு பிசினஸ்ல ஜெயிக்க பாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பான வழியில இறங்காத. சீப்பா நடந்துகிட்டது நீ தான். என் மேல இருக்கிற பகையதான் நீ இப்படி தீர்த்துக்க பார்த்திருக்க. இப்போ நீ வெட்டின குழியில உன் அருமை அண்ணன் பையன் மாட்டிக்க போறான். இன்ஸ்பெக்டர், இவன் மேல எஃப்ஐஆர் போட்டா மட்டும் போதாது. இவனை இப்பவே லாக்கப்ல தள்ளுங்க. பெயில்ல கூட அனுப்பாதீங்க. அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். பதட்டப்படாத சிவா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. இந்தாங்க சார் எஃப்ஐஆர் காப்பி. மேடம் இந்தாங்க எஃப்ஐஆர் காப்பி. இந்தாங்க சார். மேடம், இந்த கேஸ் விஷயமா நாங்க எப்ப வேணாலும் என்கொயரிக்கு வருவோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஷோர். நாங்க கிளம்பலாமா? ஓகே மேடம், நீங்க போகலாம். வா சிவா. ருத்ரா, ஒரு நிமிஷம். சிவாவை எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு நீ வந்திருப்ப. ஆனா கடைசியில நான் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பேன்னு நீ எதிர்பார்க்கல. ருத்ரா, இன்னைக்கு ஒரு நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அதான் நீ ஏன் வசமா வந்து சிக்கிருக்க. உன் தானை தளபதி சிவாவுக்கு இன்னைக்கு அமெரிக்கன் கம்பெனியோட ஜூம் மீட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்டதும் அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ண விடாம தடுத்து இவன் மேல பேட் இம்ப்ரெஷனை உருவாக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்ததும் என் பிளான் இன்னும் பெருசாயிடுச்சு. ருத்ரான்ற பேரை இந்த உலகம் முழுக்க பரப்பணும்னு இவன் துடிச்சான்ல, அதுக்கு செக் வைக்க தான் அட்டெம்ப்ட் மர்டர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை கிரிமினல் கேஸா ஆக்கிட்டேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவன் எந்த வெளிநாட்டுக்கும் டிராவல் பண்ண முடியாது. இந்த கேஸ் முடியறதுக்கு நானும் விட மாட்டேன். சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்ன்ற உன்னோட கனவுக்கு இன்னியோட மொத்தமா குழி வச்சிட்டேன். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் ருத்ரா. நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்தியன் மார்க்கெட்லயும் ருத்ரா இண்டஸ்ட்ரின்ற உன்னோட பேரை கெடுத்து உன் மேல ஒரு மோசமான இமேஜை உருவாக்கி உன் ஒவ்வொரு பிசினஸையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில உன்னை நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்தல. என் பேரு சப்தகிரி இல்ல. பேசி முடிச்சிட்டியா? நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னால பதிலடி கொடுக்க முடியும். ஆனா ஒரு முட்டாள் கிட்ட பேசுறத விட அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறவனா? ருத்ரா, ஒரு மனுஷன் அழியறதுக்கு பொறாமங்கிற ஒரு குணம் இருந்தா போதும். ஆனா உன்கிட்ட பொறாம, பேராசை, வன்மம், தாங்கிற திமிர்னு எல்லா தப்பான குணங்களும் இருக்கு. என்ன நடுத்தருக்கு கொண்டு வந்துருவேன்னு சொன்னல, பாப்போம் யாரு நடுத்தருவுல நிக்கிறாங்கன்னு. நீ ஏறு சிவா, போலாம்.
உங்க புள்ளைய ஏன் சார் இப்படி விவரம் இல்லாம வளர்த்து வச்சிருக்கீங்க? அவர் கொஞ்சம் விவரமா இருந்திருந்தா அந்த அம்மாவுக்கு இன்னும் ஆட்டம் காமிச்சிருக்கலாம். அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சார். நேர்மை நியாயம்னு தப்பாவே வளர்ந்துட்டான். அவனை என்ன மாதிரி கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஆனா என் பிடியை விட்டு நழுவி போய்கிட்டே இருக்கான். அவன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் சிவா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு சொன்னதுதான். அதை வச்சுதான் நம்ம இவ்வளவு பிளான் பண்ணிருக்கோம். அதன் மூலமா அந்த சிவா மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாம பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். என்ன சார் நீங்க? அவனை லாக்அப்ல வச்சிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். அவனை லாக்அப்ல வச்சு ஒரு யூஸும் இல்ல சார். உடனே லாயர் மூலமா வெளியே எடுத்துருவாங்க. அதோட கமிஷனர் இப்பதான் ஃபோன் பண்ணி அவனை விட்டுருன்னு சொன்னாரு. இப்ப போய் அவனை திரும்பவும் லாக்அப்ல வச்சோம்னா அந்த அம்மா அவருக்கு போனை போடும். கமிஷனர் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா அது பெரிய சிக்கலாயிரும் சார். அதான் நான் தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? உங்க புள்ளையே உங்களுக்கு ஃபேவரா இல்லாததான் பிரச்சனை. உங்க பையனை ரெடி பண்ணாம நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸை கிரிமினல் கேஸா மாத்துறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சார். சின்ன தப்பு பண்ணா கூட பூமராங் மாதிரி நம்ம பிளான் நம்மளையே திருப்பி அடிச்சிரும். அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு வெளிநாடு போக முடியாம பிளாக் பண்ணீங்க பாத்தீங்களா? அதுவே பெரிய விஷயம் சார். உங்க பையனை பக்காவா ரெடி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை வச்சு வேற மாதிரி விளையாடலாம். விளையாடணும் சார். அவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட அவ ரிலாக்ஸாவே இருக்கக்கூடாது. மேல 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 நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே சார், பிளான் பண்ணுவோம். சாரி சார், இந்த கேஸை பெருசாக்கணும் தான் தம்பி கைய கொஞ்சம் கிளிக்க வேண்டியதாகி போச்சு. அதுதான் சார் எனக்கு சாதகமாச்சு. அதை வச்சுதான் இந்த கேஸை கிரிமினல் கேஸா மாத்த முடிஞ்சது. இப்ப கிடைச்ச இந்த பிடியை விட்டுறவே கூடாது. ருத்ராவை தெருவுக்கு கொண்டு வர வரைக்கும் நாம அவளை விடவே கூடாது சார். ஓகே சார், நாம கூட்டணியா இருந்து நீங்க நினைச்சத செஞ்சு காட்டுவோம். எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்கு. எனக்கு இப்பவே அவங்கள பார்க்கணும், அவங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்கு. இனிமே அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும்? நீ என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கனே தெரியல. பாப்பா, நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு நினைச்சனே தவிர உனக்கு யாரு தெரியும், நீ எங்க போவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பூதங்கிட்ட மாட்டின கதையா நீ எங்கேயாவது தப்பான இடத்துல மாட்டிப்பியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ யார்கிட்டயாவது போன் வாங்கி பேசுவேன்னு நாள் முழுக்க போனையே பார்த்துக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த தகவலும் இல்ல. நீ எங்க போன? பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்கியா? ஏதாவது சாப்பிட்டியா? ராத்திரி எங்க தங்க போறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை போக விட்டுருக்கணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற பதட்டத்துல நாம அவசரப்பட்டுட்டோமோன்னு இப்ப தோணுது. நம்ம குலசாமி தான் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தணும். என்னடி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி புருஷன் கிடைச்சா காலம் முழுக்க புலம்பிதாய ஆகணும். ஏய், வர வர உன் வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. கோணி ஊசி வச்சு உன் வாயை தைச்சாதான் நீ அடங்குவ. ஏய், சாப்பாடு எடுத்து வை. ஏய், என்னடி இங்கே உட்கார்ந்துருக்க? பசிக்குதுடி, வந்து சாப்பாடு போடு. நம்ம பொண்ணு கோவிலை விட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு.
அவ என்ன நிலைமையில இருக்காங்கிற கவலையே இல்லாம பசிக்குதுன்னு சொல்றியே, நீ எல்லாம் மனுஷனாயா? ஏய், அந்த ஓடுகாலி கழுத நான் பார்த்த மாப்பிளைய வேணான்ட்டு என் மூஞ்சில கரிய பூசிட்டு ஓடிட்டா. அவளுக்காக நான் ஏண்டி கவலைப்படணும்? அவளுக்காக நான் ஏண்டி என் வயித்தை காயப்படணும்? இன்னைக்கு தாண்டி நான் 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிட போறேன். சீக்கிரமா பசிக்குது. நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேயா, வேணும்னா நீயே போட்டு சாப்பிடு. ஏய் ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப திமிராவே பேசிக்கிட்டு இருக்க நீ. என்னை விட்டுட்டு போனா அவ சந்தோஷமா இருப்பான்னு வாய்கிழிய பேசனல நீ. இப்ப எதுக்கடி அவளை நினைச்சு உருகுற? வெளியே போனவ எங்க போனான்னு தெரிய வேணாமாயா? அவ பாதுகாப்பா எங்கேயாவது இருக்கான்னு தெரிஞ்சாதானே நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். வீட்டை விட பாதுகாப்பு எங்கடி இருக்கு? கேசவன் அவ கல்யாணம் பண்ணியிருந்தா அவ இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு தான் போயிருப்பான். அவன் வேணான்னு உதறி தள்ளிட்டு போனால, அதுக்கு கண்டிப்பா அவ அனுபவிப்பாடி. தனியா வெளியில போனா இங்க பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பொண்ணுங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா? வேட்டையாடுற மிருகெல்லாம் இனி விடாம துரத்துதான் போகுது. தப்பிக்க வழி தெரியாம அவ தினமும் செத்து செத்து தான் பழைக்க போறா. போறதுக்கு போக்கிட இல்லாம நான் சொன்ன மாதிரி என் கால்ல தாண்டி வந்து விழ போறா. ஆத்தாளுக்கும் பொண்ணுக்கும் அன்னைக்கு இருக்குடி கச்சேரி. இங்க பாரு, நான் ரொம்ப கொலப்பசியில இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பாடு எடுத்து போடு. இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு வீட்டை 2 ஆக்கிடுவேன். ஏய், வந்து சாப்பாடு போடுறீ. சிவா, ஏன் இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க சிவா? சும்மாதான் அத்தை. இன்னும் நடந்துட்டே நினைச்சிட்டு இருக்கியா? forget it my boy. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது அவமானம் அசிங்கம்னு பர்சனலா எடுத்துக்காத. நீ ஒண்ணு தப்பு செஞ்சுட்டு ஸ்டேஷனுக்கு போல. அந்த பொண்ணை இடிக்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ணி தெரியாம அந்த பையன் மேல இடிச்சிட்ட. அது ஒரு ஆக்சிடென்ட். அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அத கிராஸ் பண்ணி போயிடணுமே தவிர அங்கேயே தேங்கி நிக்க கூடாது. சப்தகிரியால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமேன்னு பயப்படாத. அந்த ஆளை நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்லை அத்தை. என்னோட பல வருஷ கனவு, உழைப்பு, முயற்சி எல்லாமே ஒரே செகண்ட்ல வீணா போயிடுச்சு. அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. என்னாச்சு சிவா? நீ இவ்வளவு அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினால சொன்ன டைம்ல ஜூம் மீட்டிங் என்னால அட்டென்ட் பண்ண முடியல. அமெரிக்கன் கம்பெனியை பத்தி உங்களுக்கே தெரியும். ஒரு பிசினஸ் மீட்னா டைமை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே என்னால அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியல. சூழ்நிலையால தான் அப்படி ஆயிடுச்சு சிவா. நீ ஒன்னும் வேணும்னே அவாய்ட் பண்ணலையே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உன்னுடைய நிலைமையை புரிய வைக்க வேண்டியதானே? என்ன நடந்துச்சுன்னு டீடைல்டா ஒரு மெயில் அனுப்பு. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்ன எல்லாமே நான் பண்ணிட்டேன் அத்தை. மீட்டிங்க நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாமான்னு கேட்டேன். ஆனா அந்த கம்பெனியோட சிஇஓ எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாரு. என்ன சொல்ற சிவா? நீ விளக்கம் சொல்லி அவங்க ஏத்துக்கலையா? ஆமா அத்தை, உங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு 2 வரியில என் இத்தனை வருஷ கனவை அழிச்சிட்டாங்க. 5 வருஷமா நான் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்டோட அங்கிள், அவரோட ஃப்ரெண்டுன்னு யார் யார் மூலமாவோ இதை நான் லிங்க் பிடிச்சேன். லாஸ்ட் 1 இயரா போராடி இப்பதான் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டே வாங்க முடிஞ்சது. அந்த மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க டைப் நமக்கு கிடைச்சிருக்கும். யாரோ செஞ்ச தப்பால நான் பட்ட கஷ்டம், இதுக்காக செலவு பண்ண டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை நினைச்சாதான் என்னால. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சிவா. நாம எடுத்த முயற்சிக்கு எந்த பயனும் இல்லாம போயிட்டா அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னால உன் வேதனை முழுசா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சிவா, நீயும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இந்த அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிட்டதுனால உன் வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சு போயிடாது. சின்ன சர்க்கிளோ பெரிய தோல்வியோ, லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். உலகத்துல அந்த கம்பெனியை விட்டா வேற கம்பெனியே இல்லையா? இருக்கிற லட்சம் கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனி புடி, ப்ரப்போசல் அனுப்பு, நேர்ல போய் பாரு. ஜஸ்ட் கீப் ஆன் ட்ரைங். எந்த கம்பெனியும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள நம்பி நாம ஒன்னும் பிசினஸ் பண்ணலையே. இங்க இருக்கிற பிசினஸ் கரெக்டா பாத்துக்கிட்டாலே போதும். ஆனா நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா டெவலப்மெண்ட்டே இருக்காதத்த. வேர்ல்டு லெவல்ல போனா மட்டும்தான் வளர்ச்சின்னு நினைக்க வேண்டாம் சிவா. இங்கேயே டெவலப் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. மெட்ரோ சிட்டில மட்டும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? சின்ன சின்ன சிட்டில நுழையலாம், வேற வேற பிசினஸ்ல இறங்கலாம். அதுக்காக உன் முயற்சியை டிராப் பண்ணுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதான் முக்கியம். அது இல்லைன்னா பிசினஸே இல்ல, வாழ்க்கையே இல்லைன்னா நினைச்சுக்காத. ஃபாரின் டைப்புக்கு ட்ரை பண்ணலாம், கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா கீப் ட்ரைங். என்ன நடந்தாலும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கையை தூக்கிடக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிவா, நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். பங்க்சுவலா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு நியாயமான காரணத்துக்காக அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஏத்துக்கணும். அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்க டையப்பே நமக்கு வேணாம். ஜஸ்ட் லீவ் இட் சிவா. சாரி அத்தை, என்னால அதுல இருந்து சட்டுன்னு வெளியே வர முடியல. அந்த அமெரிக்கன் கம்பெனி மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவங்க பிரின்சிபலை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. எனக்கு கோவம் எல்லாம் குறுக்க ஓடி வந்த ஒரு பொண்ணு மேலதான். அந்த ஒரு செகண்ட்ல தான் எல்லாமே கெட்டு போச்சு. அவளை லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு கலெக்ஷன் ஒண்ணுமே ஆகல, சரக்கடிய கூட காசு இல்ல. என்னடா பண்றது? எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? என்னைக்காவது இது மாதிரி வரும்டா. நாம தான் அதையும் சந்தோஷமா மாத்திக்கின்னு என்ஜாய் பண்ணணும். ஏய், ஏன்டா தொண பேசினே இருக்கீங்க? கேமே முடிச்சிட்டேன், அடுத்த கேம் போடுறேன். போடுறேன். என்னடா பண்றது? ஏய் போடுறா. சரி விடு, பாத்துக்கலாம். ஏதாவது சிக்காமையா போவோம். ஏதோ பேச்சு குரல் கேக்குதே. எந்த நேரத்துல யாராவது கோயிலுக்கு வருவாங்களா?